அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். ஒரு சில வேலைப்பளுவின் காரணமாக நம் பக்தி சிந்தனா சேனலின் 87வது வீடியோவை வெளியிட சிறிது கால தாமதமாகிவிட்டது. நம் பக்தி சிந்தனா சேனலின் மூலம் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் தற்சமயம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்பதை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் நம் குருமார்களை போற்றும் விதமாக குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் நம் குருமார்களின் அற்புத மகிமைகளை பகிர்ந்து வருகிறோம். மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் தமது பக்தர்களுக்கு அருளும் விதத்தையும், மகிமைகள் புரிவதில் அவர் கையாளும் விதத்தையும், பக்தர்களின் மனோபீஷ்டங்களை பூர்த்தி செய்வதில் அவருக்குள்ள அபரிமிதமான சக்தியையும் நம் பக்தி சிந்தனா வீடியோக்களின் மூலம் நாம் பகிர்ந்து வருகிறோம் அல்லவா. இன்றைய வாரத்திலும் நாம் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகத்தான மகிமைகள் 2 பற்றி காண்போம் வாரீர். ஆண்டு கணக்கில் சேவை செய்தவர் நாட்டையே ஆண்டார். மந்த்ராலய மூல பிருந்தாவனத்திலும் அநேக இடங்களில் உள்ள மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் பிரார்த்தித்து கொண்டு இத்துணை நாள் சேவை செய்கிறேன் என்று சங்கல்பித்து கொண்டு சங்கல்ப சேவை செய்து பலனடைந்து வருவோர் பல்லோர். மந்திராலயத்திலே அனுதினமும் நூற்றுக்கணக்கானோர் சங்கல்ப சேவை செய்வதை நேரில் சென்றவர்கள் கண்டிருக்கக்கூடும். 3, 5, 7, 9, 48 மற்றும் இன்னும் அதிகமாக கூட பிரார்த்தித்து கொண்டு அத்துணை நாட்கள் சேவை செய்வது வழக்கம். காலையிலும் மாலையிலும் குளித்து மடி உடுத்தி பிரதட்சிண நமஸ்காரம் செய்து சங்கல்பித்து கொண்ட நாட்கள் முடிந்ததும் அடுத்த நாள் ஹஸ்தோதகம் கொடுத்து சேவையை முடிக்க வேண்டும். நமது திடபக்திக்கேற்ப ஸ்ரீ ராகவேந்திரர் கனவின் மூலமோ வேறு செயல்கள் மூலமோ உடனேயோ அல்லது சிறிது காலத்திற்குள்ளோ ஒருவித மாற்றத்தை நிச்சயம் கொடுப்பார் என்பது நிச்சயம். ஆனால் ஓர் அன்பர் நாட்கணக்கெல்லாம் வைத்து கொள்ளாமல் தனது கோரிக்கை நிறைவேறும் வரை மந்திராலய பிருந்தாவனத்தில் சேவை செய்து வந்தார். நாட்கள் வாரங்களாகி, வாரம் மாதங்களாகி, மாதம் வருடங்களாகியது. 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, சுமார் 12 வருடங்கள். ஆயினும் கூட அந்த அன்பரின் கோரிக்கை நிறைவேறவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் அந்த அன்பருக்கு அளவு கடந்த கோபம். 12 ஆண்டுகள் உன்னை தொழுதும் கல் நெஞ்சோடு அமர்ந்திருக்கிறாயே, என் விருப்பத்தை ஈடேற்றி வைக்க வேண்டியதுதானே உன் கடமை. பக்தர்கள் எங்கிருந்து அழைத்தாலும் ஓடோடி வருவதாக சொல்கிறார்கள். ஆனால் நான் 12 ஆண்டுகளாக உன்னையே சுற்றி சுற்றி வருகிறேனே, நீ இங்கு ஜீவனோடு தான் இருக்கிறாயா என்றெல்லாம் மன விரக்தியோடு ஸ்ரீ ராகவேந்திரரை பார்த்து பேச ஆரம்பித்தார். ஆமாம், எதற்காக இந்த கோரிக்கையை மட்டும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஏற்கவில்லை? 12 ஆண்டு காலம் சேவை செய்தவர் மிக மிக ஏழ்மையானவர். ஆனால் அவர் ஆசைப்பட்டதோ மகாராஜாவாக ஆக வேண்டும் என்று. கஷ்டம் தீர வேண்டும், நோய் விலக வேண்டும், சௌபாகியம் நிறைய வேண்டும், திருமணம் கைகூட வேண்டும், புத்திரபாகியம் ஏற்பட வேண்டும் என்று இன்ன பிறவாரெல்லாம் வேண்டிக் கொள்வது வெகு சகஜம். ஆனால் இந்த அன்பரோ பரம தரித்திரர். 12 ஆண்டு காலம் ராயரின் தயவில் தான் வயிற்றை நிரப்பியிருக்கிறார். ஆனால் தான் ராஜாவாக வேண்டும் என்ற அளவுக்கு அதிகமான ஆசையில் அவருக்கு தரித்திரம் இல்லை. இவரும் விடுவதாக இல்லை, ராயரும் தருவதாக இல்லை. உடனே அந்த அன்பருக்கு ஒரு யோசனை. நாம் வேண்டித்தான் கேட்கவில்லை, இவர் வணங்கும் திருமலை வெங்கடரமணரிடம் சென்று புகார் தந்தால் தன்னால் என் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு போகிறார் என்று எண்ணி அதன்படி திருமலைக்கும் பயணப்பட்டார். நெஞ்சுக்குள்ளே சொல்லி கொண்டால் போதாது. அவ்வாறு போதும் என்றிருந்தால் மந்திராலயத்திலிருந்தே வேண்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எழுத்து மூலமாக ராகவேந்திரரை பற்றிய புகாரை எழுதி வெங்கடரமணரிடம் தர வேண்டும் என்ற நோக்கில்தான் திருமலைக்கு வந்தார். வந்தவர் புகாரை தன் கைப்பட எழுதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தொழுது மானசீகமாக வேண்டி அந்த புகாரை உண்டியலில் சேர்ப்பித்து விட்டார். அன்றிரவு நிம்மதியாக தூங்கினார் அந்த அன்பர். அப்பாடா, நாம் வந்த வேலை முடிந்தது. புகாரை நேரடியாகவே சேர்த்து விட்டோம். இனி நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஸ்ரீனிவாச பெருமானின் பொறுப்பு. நமது ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ராகவேந்திரரின் பொறுப்பு என்று எண்ணியவாறு மனத்திலே பாரமின்றி உறங்கலானார். அன்றிரவு அந்த அன்பருக்கு ஒரு கனவு. கனவினிலே நீதிமன்றம். வாதியாக அந்த அன்பர், பிரதிவாதியாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், நீதிபதியாக ஸ்ரீ வெங்கடேச பெருமான். நீதிபதி வாதியை பார்த்து, நீ உன்னுடைய கோரிக்கையை எடுத்துரைக்கலாம். வாதி, ஐயா, கல்பவிருட்சம் காமதேனுவாக பக்தர்கள் கேட்பதை தட்டாமல் தருபவராக இவரை பற்றி எல்லோரும் சொல்கிறார்கள். நானும் நம்பினேன். அதன்படி 12 ஆண்டுகள் சேவை செய்தேன். இம்மியளவு கூட எனக்கு பயன் கிட்டவில்லை. நீதிபதி, நீ எது கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டாய் என்பதை சொல்லவில்லையே. வாதி, இந்த ராகவேந்திர சுவாமிகளிடம் நான் ஏமாந்து விட்டேன். இல்லை இல்லை, அவரால் நான் ஏமாற்றப்பட்டேன். நீதிபதி பிரதிவாதியை பார்த்து, வாதி என்ன காரணத்திற்காக சேவை செய்தார் என்பதை சொல்லாமல் உங்களை பற்றியே சொல்கிறார். நீங்களாவது விஷயத்தை சொல்லுங்கள்.
பிரதிவாதி: சுவாமி, அந்த அன்பர் 12 ஆண்டு காலம் என்னை தொழுது சேவை செய்தது உண்மை. ஆனால் அவரது ஆசை அளவுக்கு அதிகமானது. அந்த அன்பரோ பரம தரித்திரர். ஆனால் அவர் கேட்பதோ மகாராஜா பதவி. இதற்கு நான் என்ன செய்ய இயலும் சுவாமி? நீதிபதி: சரி, வாதி ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்து விட்டால் அதற்கு ஏதேனும் ஒரு முடிவு இருக்க வேண்டுமல்லவா? பிரதிவாதி: இருக்க வேண்டும்தான். ஆனால் இந்த அன்பருக்கு இந்த ஜென்மாவில் ராஜாவாகும் வாய்ப்பே இல்லை. வாதி: ஐயா, இது அநியாயம். நான் ராஜாவாக வேண்டும். என் கோரிக்கை நிறைவேற வேண்டும். பிரதிவாதி: நிறைவேறும். ஆனால் அது இந்த ஜென்மாவில் அல்ல. நீ இன்னும் 12 ஆண்டுகள் சுத்த புத்தியோடு லோகக்ஷேமத்திற்காக வேண்டி சேவை செய்தால் அடுத்த ஜென்மாவில் நீ ராஜாவாக பிறப்பாய். வாதி: ஐயா, இவர் என்னை மேலும் பழிவாங்க பார்க்கிறார். இனியும் 12 ஆண்டுகள் சேவை செய்தால் இந்த ஜென்மாவிலே ராஜா பதவி கிடைக்கும் என்று கூறியிருந்தால் பரவாயில்லை. அடுத்த ஜென்மாவில் ராஜாவாம். எப்படி நம்புவது? நீதிபதி: வாதியின் ஐயத்தை போக்க முடியுமா? பிரதிவாதி: சுவாமி, நீங்கள் நினைத்தால் ஆகாதா? நீதிபதி: என்ன சொல்கிறீர்? பிரதிவாதி: இன்னும் 12 ஆண்டுகள் தன்னலம் கருதாது சேவை செய்தால் அடுத்த ஜென்மாவில் மகாராஜாவாக பிறப்பதற்கான தகுதியை பெறுகிறார் அல்லவா? அதை அடுத்த ஜென்மாவில் அவருக்கு உணர்த்த வேண்டும். நீதிபதி: பூர்வ ஜென்மாவை பற்றி, அதாவது இப்போதுள்ள நிலையை பற்றி அடுத்த ஜென்மாவில் மகாராஜாவாக உள்ள போது தெரியப்படுத்தினால் போதுமல்லவா? பிரதிவாதி: ஆம் சுவாமி. நீதிபதி: அதை போன்று உணர்த்தும் வல்லமையோ நான் உமக்கு அளிக்கிறேன். அந்த அன்பருக்கு கனவு கலைந்தது. விடிந்தும் கூட அவர் மனத்தில் எண்ண ஓட்டங்களில் இருள் கவியே இருந்தது. கனவினில் கண்டதெல்லாம் பிரமையா? இதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தமையால் அதுவே கனவாக மாறியதா? அடுத்த ஜென்மா, அதில் நாம் ராஜா. இதெல்லாம் நடக்கக்கூடியதாக தெரியவில்லை. ஆனாலும் கூட ஏதோ தெய்வத்திடம் வந்து முறையிட்டமைக்கு தக்க பதில் கிடைத்து விட்டது. இனி மீண்டும் மந்திராலயம் செல்ல வேண்டியதுதான். அப்படியானால் உண்டியலில் போட்ட புகார் மனு? கனவை நம்புவதாயிருந்தால் புகார் மனுவை வாபஸ் பெற வேண்டும். அல்லது உண்டியலை பிரிக்கையில் அதை பார்த்து, என் செயலை பார்த்து, என் வேண்டுதலை பார்த்து என்னை பைத்தியம் என்று அவர்கள் முடிவுக்கு வருவதற்கு முன் நானே முந்திக்கொண்டு அதற்கு இடம் தரலாகாது என்றெண்ணி தேவஸ்தான அதிகாரிகளை சந்தித்து உண்டியலில் படம் போடுகையில் தன்னிடமிருந்து ஒரு பேப்பரும் விழுந்துவிட்டது என்று சொல்லி அந்த அன்பர் மன்றாடினார். முதலில் மறுத்த தேவஸ்தானத்தினர் பின்னர் அந்த உண்டி நிரம்பியதும் வேறு பாத்திரத்தை அங்கு வைத்துவிட்டு நிரம்பியதை எடுத்து பிரித்த போது அதில் அவர் போட்ட கடிதம் இருந்தது. ஆனால் அதில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் ஏதும் இல்லாதது கண்டு அந்த அன்பர் மெய்சிலிர்த்தார். மனதால் வாபஸ் பெற்ற புகாரை எழுத்தாலும் வாபஸ் பெற வைத்து விட்டாரே, தன் எண்ணத்தை நிச்சயம் தெய்வமும் ஸ்ரீ ராகவேந்திரனும் நிறைவேற்றி வைப்பார்கள் என்ற வைராகியம் கொண்டு நடந்தவற்றை தேவஸ்தான அதிகாரிகளிடம் கூறி மந்திராலயம் சென்று மீண்டும் 12 ஆண்டுகள் தீவிரமாக சேவை செய்தார். சேவையின் பலனாய் அடுத்த ஜென்மாவில் அந்த அன்பர் ராஜாவாக பிறந்தார். யார் அந்த ராஜா? இதை தெரிந்து கொள்ளும் முன் இதை பற்றி கொஞ்சம் அலசிவிட்டு அதன் முடிவில் அந்த ராஜா யார் என்பதை காண்போம். 12 ஆண்டுகள் ஒருவன் சேவை செய்தும் அவனுக்குரிய பலனின்றி மேலும் 12 ஆண்டுகள் சேவை செய்து அடுத்த ஜென்மாவில் தான் அடைந்தான். ஆனால் எழுத்தறிவே இல்லாத ஆடு மாடு மேய்த்த வெங்கண்ணாவோ ஸ்ரீ ராகவேந்திரர்களால் திவானாகி பிரகாசித்தார். ஏன் இந்த முரண்பாடு? ஸ்ரீ ராகவேந்திரன் நினைத்திருந்தால் அந்த அன்பரையும் ராஜாவாக்கி இருக்க முடியாதா? ராகவேந்திரர் பெயரை உச்சரித்த வெங்கண்ணாவிற்கு திவான் பதவி. ஆனால் அவரையே பல ஆண்டு தொழுத அன்பருக்கு அடுத்த ஜென்மாவில் பதவி. இதென்ன நியாயம்? ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்தும் மகிமைகள் அனைத்திலும் நியாயம் இருக்கத்தான் செய்யும். ஒருவன் அளவுக்கு மீறி ஆசைப்படுகிறான் என்றால், அதிலேயே குறியாக இருக்கிறான் என்றால், அவனை அதை அடையக்கூடிய நிலைக்கு பக்குவப்படுத்தி விட்டுத்தான் அதை தருவார். சிபாரிசுக்கெல்லாம் அசைய மாட்டார். வெங்கண்ணா இவரிடம் திவான் பதவியை கேட்கவே இல்லை. கானகத்திலே ஓடோடி வந்து தனக்கிருக்கும் துன்பங்களை சிறுவன் வெங்கண்ணா சொல்லி கொண்ட போது, உனக்கு கஷ்டம் வரும்போது என்னை ஸ்மரித்துக்கொள், நான் வந்து காப்பாற்றுவேன் என்று சொன்னதை கூட அவன் எப்போதோ மறந்துவிட்டான். அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நவாப் சித்தி மசூத் கான் நிலவரி வசூல் செய்கையில் டெல்லி பாதுஷாவின் கடிதத்தை படிக்கச் சொல்லி, அப்படி படிக்காவிட்டால் தலையை எடுத்து விடுவேன் என்ற போதுதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் நினைவு வந்து அவரை ஸ்மரித்து பின்னர் திவான் ஆனார். ஆனால் இந்த அன்பர் முதலிலிருந்தே தனக்கு ராஜா பதவி வேண்டும் என்றே வணங்கி வந்தார். விரலுக்கேற்ற வீக்கம் என்பார்கள். அதை போல் இந்த அன்பர் நடக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. ஆதலால் நம் வேண்டுதல்கள் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும். எனக்கு சௌபாகியத்திட்டா, வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யத்திட்டா என்றால் அது நியாயம். அதை விடுத்து எனக்கு பூட்டான் லாட்டரியில் 1 கோடி பரிசு விழச்சை, மகாலட்சுமி லாட்டரியில் 5 கோடி பரிசு விழச்சை என்றால் அதற்கு ஒருபோதும் ஸ்ரீ ராகவேந்திரர் செவிசாய்க்க மாட்டார். நாம் அவரை ஸ்திரமாக நம்பினால் கோடி கோடியாக அவரே வேறு வழிகளில் கொட்டென்று கொட்டுவார். நாம் அவரிடம் சரண் புகுந்து விட்டால் நமக்கு தேவையானதையெல்லாம் நாம் கேட்காமலேயே கொடுத்து விடுவார். சரி, அந்த அன்பர் கேட்டு பெற்றது மகாராஜா பதவி. மறுஜென்மாவில் மகாராஜாவாக உதித்தவர் யார்? அவர்தான் மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜ உடையார். முன்பு ரஞ்சன்கூடு சம்பவத்தில் அதே கிருஷ்ணராஜ உடையார் தான்.
சத்விஷயங்களில் ஈடுபட முன்ஜென்ம புண்ணியமும் இருக்க வேண்டும். கிருஷ்ணராஜ உடையார் 24 ஆண்டுகள் ஸ்ரீ ராகவேந்திரரை சேவை செய்ததின் பலனாக மறுபிறப்பில் ராஜாவாக பிறந்ததோடல்லாமல் இவரின் மூலம் நஞ்சன்கூட்டில் தானே சாநித்தியமும் பெற்றார் ஸ்ரீ ராகவேந்திரர். சரி, இவர்தான் சென்ற ஜென்மாவில் தரித்திர நிலையில் இருந்த அன்பர் என்பது எப்படி தெரிந்தது? ராஜாவாக பிறக்க வைத்த குருராஜர் அந்த நினைவையும் ஏற்படுத்தாமல் விடுவாரா? ஒரு நாள் மகாராஜாவிற்கு ஒரு கனவு. அந்த கனவின்படி தனது அரசாவை ஆட்களை விப்ராமபுரத்திற்கு அனுப்பினார். அவர்கள் விப்ராமபுரம் கிருஷ்ணாச்சாரை சந்தித்த போது, நானே வந்து ராஜாவை பார்க்க வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் எப்படி சந்திப்பது, எப்படி அதை சொல்வது? சொன்னால் நம்புவாரா? அல்லது நான் கண்டதை சொன்னால் என் தலை தப்புமா? சீரும் சிறப்புமான ராஜாவிடம் இந்த சாதாரணமானவன் திடுதப்பென்று இப்படி சொல்லிவிட முடியுமா என்று காலையிலிருந்தே குழம்பிக் கொண்டிருந்தேன். நீங்கள் அழைத்ததால் தைரியத்தோடு வருகிறேன் என்றவாறு வந்தார். மகாராஜா இவரிடம், அந்தணரே, எனக்கு ஒரு கனவு. என் கனவில் எனது முன்ஜென்மாவை அறிய வேண்டுமா என்று ஒரு பெரியவர் கேட்டார். ஆம் என்றேன். அவர் உங்களை கேட்டால் தெரியும் என்றார். அதனால்தான் அழைத்து வந்தேன் என்றார் பவ்யமாய். மகாராஜா, எனக்கும் ஒரு கனவு. உங்களிடம் சென்று உங்களின் முன்ஜென்மாவை பற்றி சொல்லுமாறு ஒரு பெரியவர் என் கனவிலும் கூறினார். எல்லாவற்றையும் தெளிவாக கூறினார் என்று முன்ஜென்மாவின் நிகழ்வுகளை கூறினார் விப்ராமபுரம் கிருஷ்ணாச்சார். மகாராஜாவும் இதை கேட்டு முன்னை காட்டிலும் அதிக பிரேமையுடன் ஸ்ரீ ராகவேந்திரரை தொழலானார். ஒரு ஜென்மாவில் தொழுது மறுஜென்மாவில் மகாராஜாவாக பிறந்ததைக் கண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லோரின் கோரிக்கைக்கும் இப்படித்தான் மெதுவாக பலன் தருவார் என்று எண்ணிவிட முடியுமா? ஒரு சமயம் இன்னும் கொஞ்சம் தாமதித்தாலும் உயிர் போகும் தருணம். அதுவும் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தின் முன்பு. அப்போது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரே ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கதறினார். அடுத்த நிமிடமே ஸ்ரீ ராகவேந்திரர் சிக்கலில் இருந்தவரை விடுபட வைத்தார். விடுபட்ட அன்பர் தற்போது ஸ்ரீ குருராஜருக்கு மிகப்பெரிய சேவை செய்து வருகிறார். ஸ்ரீ குருராஜரின் ஹிருதயத்தில் ராஜா ஸ்ரீ குருராஜாச்சார், இக்ஷ்வாகு வம்சிய நிருபமௌத்திக பூக்ஷிராத்மன், ஸ்ரீ பிரம்மஹஸ்த நளினார்சித பாத பத்ம ஆனந்த தீர்த்த முகதீர்த்த நிவேஷ்யமான மூலராம பகவான் தவ சுப்பிரபாதம் என்று தொடங்கும் செவிக்கினிய மனதுக்கினிய சுப்பிரபாதத்தை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் இயற்றியவர் ராஜா ஸ்ரீ குருராஜாச்சார் என்கின்ற மகா பண்டிதர். இவர் ஸ்லோகங்களையும் அநேக கீர்த்தனை பாடல்களையும் இயற்றியுள்ளார். கமலேச என்னும் முத்ராங்கிதத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது இவர் இயற்றியுள்ள பாடல்கள் மிக பிரசித்தமானவை. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரம்பரையில் வந்த ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது குருகுணஸ்தவனம் இயற்றியதைப் போன்று ஸ்ரீ ராகவேந்திரர் மீது ராஜா ஸ்ரீ குருராஜாச்சாரும் அநேக நூல்களையும் பாடல்களையும் எழுதியிருக்கிறார். ஏனெனில் இவரும் ஸ்ரீ ராகவேந்திர பரம்பரையை சேர்ந்தவர்தான். ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து 20வது பீடாதிபதியாக விளங்கிய ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம புத்திரர்தான் இந்த ராஜா ஸ்ரீ குருராஜாச்சார். ராஜா ஸ்ரீ குருராஜாச்சாருக்கு பல மகிமைகள் நிகழ்ந்துள்ளன. அவற்றுள் அவரே சம்பந்தப்பட்ட அவருக்கே நிகழ்ந்த நிகழ்ச்சியை இங்கு காண்போம். இது நிகழ்ந்த சமயம் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜரும் அப்போது உடன் இருந்திருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சி சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1940ஆம் ஆண்டு வாக்கில் நடைபெற்றது. அப்போது ராஜா ஸ்ரீ குருராஜாச்சார் மந்த்ராலய குருசாரமோ பௌம கல்லூரியில் முதல் பாகம் முடித்து 2வது பாகம் சிரோமணி பயின்று வந்த நேரம். ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர் பீடாதிபதிகளாய் கொய்வீற்றிருந்த நேரம். அப்போது மந்த்ராலய மூல பிருந்தாவனத்திற்காக நல்ல கனமான இரும்பினாலான பீரோ ஒன்றை தெரிவித்திருந்தார்கள். அப்போதெல்லாம் முதலில் பீரோவை கொண்டு வந்து வைத்து பின்னர் அங்கேயே பெயிண்ட் அடித்து தரவும் சம்மதிப்பதுண்டு. அதேபோல் புதிய பீரோ ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்தது. பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தவர் பீரோவை திறந்து வைத்துவிட்டு சற்று நேரம் வெளியில் சென்றிருந்தார். அந்த நேரம் ராஜா ஸ்ரீ குருராஜாச்சார் தன் நண்பர்களுடன் அந்த பீரோவை பார்வையிட வந்தார். அது ஆட்டோமேட்டிக்காக தானே பூட்டிக் கொள்ளும் பீரோ. அந்த பீரோவின் சாவிகள் 2ஐயும் கையில் வைத்திருந்த ராஜா குருராஜாச்சார் பீரோவின் உட்புறம் எப்படி இருக்கிறது நோட்டம் விட பீரோவின் உட்புறம் சென்றார். ஒரு பக்கம் மூடியிருந்த பீரோவின் மறுகதவும் சற்றே ஆடியதில் சடாரென்று உட்புறமாய் மூடிக்கொண்டது. அது தானே பூட்டிக்கொள்ளும் தன்மை வாய்ந்ததாகையால் பூட்டிக்கொண்டும் விட்டது. மாற்றுச்சாவியும் ராஜா குருராஜாச்சாரியிடமே இருந்தது. அப்போதுதான் புதிதாக வந்ததால் பீரோவின் சாவி 2ஐயும் தனித்தனியே பிரிக்காமல் ஒன்றாகவே இருந்ததால் அவை 2மே பீரோவுக்குள் இருந்த ராஜா குருராஜாச்சாரியிடம் சிக்கிக்கொண்டதால் செய்வதறியாது விழித்தனர். செய்தி ஸ்ரீமடத்தின் ஸ்ரீ சுவாமிகள் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தருக்கும் எட்டியதும் அவரும் அவங்க வந்தார். யார் யாரோ வேறு வேறு சாவிகளை போட்டு பார்த்தும் பிரயோஜனமில்லை என்றதும் பீரோவை உடைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைமைக்கு வந்தனர். அப்படி உடைப்பதற்கான உபகரணங்களையும்
ஆட்களையும் அழைத்து வர வேண்டுமானால் ஆதோனிக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஆதோனி மந்திராலயத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததோடல்லாமல் இப்போதை போல் அடிக்கடி வாகன போக்குவரத்தும் அப்போது இல்லை. அப்படியே வேறு ஏதாவது வழியில் சென்றாலும் சென்று வருவதற்கு குறைந்தபட்சம் 5 முதல் 6 மணி நேரம் பிடிக்கும். அவ்வளவு நேரம் வரை ராஜா குருராஜாச்சார் மூச்சை பிடித்து கொண்டிருப்பாரா என்பதே எல்லோரின் கவலையும் ஆயிற்று. நேரம் நகர நகர பீரோவுக்குள்ளிருந்து கேட்கும் ராஜா குருராஜாச்சாரியின் குரலிலும் சுருதி இறங்கியது. தவிப்பிலும் கை கால்களை ஆட்டுவதிலும் உற்சாகம் குறைந்திருந்தது. சற்று பொறுத்தால் ஆட்டமே முடிந்துவிடும் சூழ்நிலை. அப்போதுதான் சுரேந்திரருக்கு ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. கை கெட்டும் தூரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை வைத்துக்கொண்டு வேறு என்னென்னவோ யோசனைகள் செய்தோமே என்று தோன்றியது. மானசீகமாக அவரிடம் மனமுருக பிரார்த்தித்து கொண்டார். அப்பா குரு ராகவேந்திரா, உன் பிருந்தாவனத்தில் உன் கண்ணெதிரே ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனை விடுவிக்க வேண்டியது உன் கடமை. உள்ளே இருப்பவன் என் பூர்வாசிரம புத்திரன் என்பதால் உன்னிடம் கையேந்துவதாக நினைத்து விடாதே. பீடத்தில் அமர்ந்த பின்னர் எல்லோரும் எனக்கு சமமே. பூர்வாசிரம பந்த பாசங்களால் நான் கண்ணீர் உறுப்பதாய் எண்ணிவிடாதே. குரு ராகவேந்திரா, ஏதோ யார் செய்த புண்ணியத்தாலோ நீங்கள் அமர்ந்த பீடத்தில் நானும் அமர்ந்து ஸ்ரீ மூலராமருக்கு பூஜை செய்யும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறேன். இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு அளித்த நீர் கண்ணெதிரே பீரோவுக்குள்ளே நடைபெற்று வரும் ஜீவ மரண போராட்டத்தின் முடிவு எதிர்விதமாக அமைந்துவிட்டால் பக்தர்கள் என்னையும் உன்னையும் என்ன சொல்வார்கள்? தனது பூர்வாசிரம மகனையே காப்பாற்ற முடியாத சுவாமிகள் பீடத்தில் இருப்பதால் பேசிக்கொள்ள மாட்டார்களா? கண்ணெதிரிலேயே கஷ்டப்படும் ஒருவனை காப்பாற்ற ராகவேந்திரரா ஓடோடி வந்து காப்பாற்றப் போகிறார் என்று எண்ண மாட்டார்களா? ஒருவேளை பீரோவிற்குள் இருப்பவன் பாவம் இழைத்திருந்தாலும் கூட அவனுக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவாக இருந்தாலும் கூட தற்போது அவனை பிழைக்க வைத்து பிருந்தாவனத்திற்கு வெளியில் தண்டித்துக் கொள்ளலாம் குருவே என்ற உணர்ச்சியின் உச்சத்திற்கே ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்து சென்றபோது கணீர் என்ற ஒரு சப்தம் கேட்டது. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தூப தீபம் காட்டும் நீளமான பூஜா உபகரணம் ஒன்று மேலிருந்து கீழே சப்தத்தோடு விழுந்ததும் ஸ்ரீ சுவாமிகள் தன்னிலை பெற்று அதை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு, இதோ இதை வைத்து பீரோவை திறந்து பாருங்கள் என்றதும், இதுவா திறக்கும்? எவ்வளவோ சாவிகளை போட்டும் திறக்காத பீரோ இதற்கு மட்டும் வசியுமா என்றான் ஸ்ப்ரே செய்தவன். இல்லை, எனது வேண்டுகோளுக்கு பதில் சொல்வதாய் ஸ்ரீ ராயரே இதை கீழே விழச் செய்திருக்கிறார், திறவுங்கள் என்றதும் அதை வைத்து திறந்ததும் பட்டென்று பீரோ திறந்து கொண்டது. லேசாக மூர்ச்சையாகி இருந்தது ராஜா ஸ்ரீ குருராஜாச்சாரியருக்கு தக்க முதலுதவிகள் செய்யப்பட்டதும் மீண்டும் முயற்சிக்கலாம் என்று பீரோவை அவர்களாகவே மூடி முன்பு திறந்த திரியை மேலேற்றும் உபகரணத்தால் அங்கிருந்த எல்லோரும் எவ்வளவோ முயன்றும் திறக்கவே முடியவில்லை. இந்த கருவி அப்போது மட்டும் எப்படி திறந்தது? அதுதான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமை. பீரோவில் வைத்து பூட்டிய ஸ்ரீ ராகவேந்திரர் ராஜா ஸ்ரீ குருராஜாச்சாரியை தனது இருதயத்திலும் வைத்து பூட்டி கொண்டு விட்டார். இன்றைக்கு அதன்படி ஸ்ரீ ராஜா குருராஜாச்சாரியின் எழுத்தும் மூச்சு செயலும் அனைத்துமே ஸ்ரீ ராகவேந்திரர் தான். ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்த தன் பூர்வாசிரம புத்திரரை பார்த்து, ராஜா குருராஜா, உனக்கு இது புனர்ஜென்மம், இது 2வது பிறவி. ஸ்ரீ ராயர்தான் உன்னை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார். அவரது சேவையே உன் ஆயுளுக்கும் தொடர வேண்டும் என்பதற்கேற்ப பலவித ஆன்மீக நூல்களை, குறிப்பாக ஸ்ரீ ராகவேந்திரர் நூல்களை கன்னடத்திலே மலையளவு எழுதினார். அநேக கீர்த்தனங்களும் இயற்றினார். இக்கட்டான நேரத்தில் குரு ராகவேந்திரா என்னை காப்பாற்று என்று குரல் கொடுத்ததால் அவர் ஓடோடி வந்து நிச்சயம் காப்பாற்றுவார். முதலையின் பிடியில் சிக்கிய கஜேந்திரன் ஆதி மூலமே என்று பிளறிய போது ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்திலே வந்து காத்தது போல, துரியோதனின் சபையிலே துச்சாதனால் துகிலுரியப்பட்ட போது ஹே கிருஷ்ணா என்று பாஞ்சாலை அரற்றிய போது கிருஷ்ண பரமாத்மா துகிலை வளர வைத்து காத்தது போல, ராஜா குருராஜாச்சாரியர் பீரோவில் உயிருக்கு மன்றாடிய போது ஸ்ரீ சுயமேந்திரர் குரு ராகவேந்திரா என்று கதறிய போது உடனடியாய் வந்து காத்து நின்றார். நாமும் ஆத்மார்த்தமாய் இருந்தால் அழைத்தாலும் வருவார், சில சமயம் அழைக்காமலேயே கூட நமக்கு துணை வருவார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.